தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் பிபிஜிடி சங்கர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவரும் பாஜக நிர்வாகியுமான பிபிஜிடி சங்கர் மீது 5 கொலை வழக்குகள், 5 கொலை முயற்சி வழக்குகள் என மொத்தம் 17 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2 முறை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்ற ஆண்டு சங்கர் காரில் வந்து கொண்டிருந்த பொழுது 7 பேர் கொண்ட மர்ம நபர்களால் வெடிகுண்டு வீசியும் கத்தியால் வெட்டியும் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு கவுன்சிலரான சாந்தகுமார், விஜயகுமார், சரத்குமார் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சமீபத்தில் சாந்தகுமார் உள்ளிட்ட 7 பேரும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்நிலையில் இந்த 7 பேரும் அவர்களது வழக்கறிஞர்களை சந்திக்க வந்தபொழுது போலீசார் 7 பேரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகின்றது. இதில் சாந்தகுமார் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் சாந்தகுமார் உயிரிழந்தார். இது குறித்து சாந்தகுமாரின் மனைவி விஜயலட்சுமி கூறுகையில், காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட எனது கணவருக்கு உடலில் எந்தவித வியாதியும் இல்லை. எனவே உயிரிழந்ததாக போலீசார் கூறுவது நம்பும்படி இல்லை. எனது கணவரின் இறப்பிற்கு காவல்துறையினரே காரணம். இதற்கு தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை கைதி ஒருவர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்துள்ள சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.